ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸோட பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் உங்கள் சைடில் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ பார்ட் 2 லான்ச் பண்ணுங்க நீங்கள். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பார்ட் 2 வீடியோ லான்ச் பண்ணப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைக் பட்டன் அழுத்துங்க. அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக் பார்ட் 3 வேணும் அப்படின்னா அந்த கமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக இதே வீடியோ போட்ட மாதிரி கேண்டில் ஸ்டிக் பார்ட் 3 நான் லான்ச் பண்ணுறேன். இப்போ போன டைம் என்ன கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பைக் கேண்டில்னா என்னன்னு பார்த்தணும். ஒரு பைக் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைக் கேண்டில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ ஓகேவா, ஒரு பைக் கேண்டிலோட ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே, க்ளோஸ் எங்கே இருக்கும் மேலே. அப்போ இந்த விக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விக் எல்லாமே போய்த்து வந்த பாதை, அதாவது போய்த்து வந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிராவல் ரூட் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற பாட்டு. நான் என்ன போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கேண்டலுமே ஒரு பிரைஸ் மூமெண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு. எப்படி ப்ரோ பிரைஸ் மூமெண்ட்டை ரீப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சிம்பிள். ஒரு மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது? ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது? ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனை நோக்கி மார்க்கெட்டு மூமெண்டம். ஒரு கேண்டலில் விக்கு மட்டும் இருக்கும், ஒரு கேண்டலில் லைட்டாக என்ன ஆகும், சின்ன சின்ன விக்கு இருக்கும், ஒரு கேண்டலில் விக்கே இருக்காது, இன்னொரு கேண்டலில் பெரிய விக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த அப் ட்ரெண்டை நோக்கி போகிற கேண்டல் எல்லாமே கிரீன் கலரில் இருக்கும். இட்ஸ் ரிப்ரசென்டிங் த புல்லிஷ் மூமெண்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு கேண்டலோடைய பிரைஸ் ஆக்ஷனுமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகுற இடத்துலேருந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும். எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது? எங்கே க்ளோஸ் ஆகுதோ ஓப்பன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் நோக்கி போகுது. ஸோ அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னாவே இது என்ன கலர் கேண்டலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டலாக இருக்கும். ஸோ க்ரீன் அண்ட் தென் க்ரீன் கேண்டல். ஸோ க்ரீன் கலரை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, அப் ட்ரெண்டை நோக்கி போகும்போது ஒரு 3 கேண்டல் நான் என்ன வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஷோ ஆஃப் பண்ணுது. ஸோ இந்த அப் ட்ரெண்டை நோக்கி போகிற மூமெண்டம் ஒரு புல்லிஷ் மூமெண்டம். இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ லைக் எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். ஒரு அப் ட்ரெண்ட் கேண்டலை கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேயே ஓப்பன் ஆகுது, திருப்பி மேலே க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ்.